வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வீட்டில் இருக்கிற 3 பொருள் மட்டும் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம். பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க. நல்லா கெட்டி பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா திக்காகிற வரை காய்ச்சிக்கலாம். அதையே நல்லா காய்ச்சி பொங்கி வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா ஆடை கட்டி நல்லா பொங்கி பார்த்துக்கலாம். நல்லா திக்காகுங்க. பாருங்கள், பொங்கி வரல. சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. நம்ம கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம பாலை காய்ச்சி நல்லா நமக்கு க்ரீமி இது கிடச்சிரும். நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு எடுத்து வச்சுருக்குதுங்க. அதையும் ஊற்றிடலாம். கலக்கி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கெட்டி பதம் வந்ததும் பாருங்கள், அந்த மாவு ஊற்றவும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு போடவும் இந்தளவுக்கு திக்காக போதுங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. போதும். நம்ம இந்த மாதிரி அடிக்கொருக்கு வீட்டிலே பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையானது 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்குதுங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 3/4 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இது சர்க்கரை கரைஞ்சதுமே கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கிறேன். பார்த்துக்குங்க. இந்தளவுக்கு திக்காயிடுச்சுங்க. போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு இப்போ ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கலாம். பாக்ஸில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நாலு மணி நேரம் கழித்து எடுக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி ஐஸ்கிரீம் ஆயிருக்கும். நம்ம அதே மறுபடியும் இன்னி நம்ம ஐஸ்கிரீம் ஒரிஜினல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே க்ரீமியாக நம்மளுக்கு வேணுங்கிறங்காட்டி நம்ம இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாங்க. இப்போ அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அடிச்சுட்டு வந்ததுமே நம்மளுக்கு நல்லா நுரப்போங்க, நல்லா க்ரீமி மாதிரி கிடைக்குங்க ஐஸ்கிரீம் மிக்ஸு. இப்போ மறுபடியும் அதே பாக்ஸில் ஊற்றி நம்ம வச்சுருவோம். பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ வச்சுட்டு மறுபடியும் ஒரு 8-10 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தால் போதுங்க. பாருங்கள், எவ்வளோ பந்தாட்ட ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்குது, கடையில் வாங்குகிற மாதிரியே. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாய்.